அனைவருக்கும் வணக்கம். சிறகுகள் அமையும் ஊடாக அனைத்துலக மண் தினத்தினை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற வீட்டுச் சூழல் தரிசிப்பு போட்டிக்கான வழிகாட்டல் காணொலியாகவே இந்த காணொலி அமைய இருக்கின்றது. இந்த போட்டியின் ஊடாக உங்கள் சுற்றுச்சூழலை அவதானித்து இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை புகைப்படங்களாக எடுத்து கூகுள் படிவத்தின் ஊடாகவே நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஆகவே இந்த வழிகாட்டல் காணொலியை தெளிவான முறையில் பார்த்து கேள்விகளை குறித்து வைத்து அவற்றுக்குரிய பதில்களை உங்கள் சுற்றுச்சூழலை அவதானித்து அவற்றை புகைப்படம் எடுத்து இந்த படிவத்தில் பதிவேற்றம் செய்யுங்கள். ஆகவே சரியாக இந்த காணொலியை ஒரு வழிகாட்டல் காணொலியாக எடுத்து பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டல்களை முழுமையாக வாசியுங்கள். வாசித்த பின்னர் இந்த போட்டிக்கான இணைப்பினூடாக நீங்கள் ஆரம்ப பிரிவாக இருந்தால் ஆரம்ப பிரிவென்ற பொத்தானையும் இடைநிலை பிரிவாக இருந்தால் இடைநிலை பிரிவென்ற பொத்தானையும் அழுத்தி இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆரம்ப பிரிவை அழுத்துகின்ற பொழுது முதலாவதாக உங்களுடைய ஜிமெயில் அக்கவுண்டின் ஊடாகவே இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். ஆகவே அங்கே கேட்கப்பட்டுள்ள உங்கள் ஜிமெயிலுடைய அக்கவுண்டினுடைய பயனர் ஐடி, அதாவது யூசர் ஐடி, அதனோட கடவுச்சொல்லை கொடுத்து இந்த போட்டிக்குள்ளே நீங்கள் உட்செல்ல வேண்டியதாக இருக்கும். அங்கே உட்சென்ற இடத்து மாணவர்களின் விபரம் கோரப்பட்டிருக்கும். அதிலே உங்களுடைய விபரங்களை சரியான முறையில் உங்கள் கற்கும் தரம், பாடசாலை பெயர், வாட்ஸ்அப் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை சரியாக கொடுத்து இந்த படிவத்தினுள் நீங்கள் உள்நுழைவீர்கள். உள்நுழைகின்ற பொழுது உங்களுக்கான கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கும். உணவாக உட்கொள்ளக்கூடிய உங்கள் வீட்டுச் சூழலில் உள்ள கூட்டிலை ஒன்றினை படம் பிடித்து தரவேற்றம் செய்க. ஆகவே இவ்வாறான கேள்விகள் அனைத்தையும் நீங்கள் ஒரு முறை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். என்ன கேள்விகள் இருக்கின்றன, அவற்றிற்கான பதில்களை உங்கள் சுற்றுச்சூழலிலே தேடி புகைப்படம் எடுத்து இறுதியாக இந்த படிவத்துக்குள் வந்து இந்த படிவத்துக்குரிய பதில்களை இங்கே அட் ஃபைல் என்று இருக்கும் இடத்திலே அந்த புகைப்படத்தை தரவேற்றம் செய்துவிட்டு கீழே உங்களுக்கான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ச்சியாக சில கேள்விகள் இங்கே கேட்கப்பட்டிருக்கும். நாளாந்த உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய தனியுலை ஒன்றினை படம் பிடித்து தரவேற்றம் செய்க. உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய தண்டு பகுதி ஒன்றினையுடைய தாவரம் ஒன்று உங்கள் வீட்டுச் சூழலில் இருப்பின் படம் பிடித்து தரவேற்றம் செய்க. மருத்துவ குணமுடையது என கருதப்படும் தாவரம் உங்கள் வீட்டுச் சூழலில் காணப்படின் படம் பிடித்து தரவேற்றம் செய்க. உங்கள் வீட்டுச் சூழலில் காணப்படும் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் சிறு உயிரி ஒன்றை படம் பிடித்து தரவேற்றம் செய்க. எமது பிரதேசத்தில் அருகி வரும் சூழல் தொகுதியில் மிகவும் பயனுள்ள தாவரம் ஒன்று உங்கள் வீட்டுச் சூழலில் காணப்படின் அதனை படம் பிடித்து தரவேற்றம் செய்க. ஆகவே இவ்வாறான கேள்விகள் இங்கே அமைந்திருக்கின்ற பொழுது இவற்றுக்காக நீங்கள் எப்படி அந்த உங்கள் கைத்தொலைபேசியிலே ஏற்கனவே எடுத்த படத்தை எவ்வாறு அப்லோட் செய்யலாம் என்றால், இதிலே அட் ஃபைலை கொடுத்து இங்கே நீங்கள் உங்கள் கைத்தொலைபேசியிலிருந்து பதிவேற்றம் செய்வதற்கு ப்ரோஸ் என்பதை கொடுக்கின்ற இடத்துல எங்கே இருந்து அந்த படத்தை எடுக்க போகிறோம், அதாவது 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமரா, மீடியா பிக்கர். மீடியா பிக்கர் என்றால் ஏற்கனவே நீங்கள் எடுத்த படத்தினை இந்த மீடியா பிக்கரினூடாக சென்று உங்கள் கேலரியிலே அதை சர்ச் பண்ணி உங்களால் ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஃபோனில் இருக்கிற அந்த படம் இந்த கூகுள் ஃபார்மில் ஆட் பண்ணலாம். இல்லை என்றால் உடனடியாக நீங்கள் அந்த படத்தை எடுத்து அப்லோட் பண்ண போகிறீர்கள் என்றால் கேமரா என்ற ஆப்ஷனினூடாக சென்று அவற்றை அந்த படத்தை எடுத்து அப்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு முதலே தெரிந்த காரணத்தினால் இந்த கேள்விகளுக்குரிய பதிலை உங்கள் பிரதேசத்திலே தேடி நீங்கள் அவற்றை கொண்டு அப்லோட் பண்ணிவிட்டீர்களா என்றால் இதில் அந்த படம் அப்லோட் ஆகியிருக்கும். அதற்குரிய விடையை நீங்கள் கீழே ஆங்கிலத்திலேயோ இல்லாட்டி தமிழ்லேயோ நீங்கள் டைப் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை இதிலே செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு கேள்வி, இறுதியாக நீங்கள் இதை பூரணப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திவிட்டு சப்மிட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும், இல்லாட்டி தமிழில் சமர்ப்பி என்று இந்த பட்டன் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை அழுத்துவதனூடாக உங்களுடைய இந்த
படிவம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் இருக்கும். ஆகவே இந்த காணொளியை சரியான முறையில் பார்வையிட்டு ஐயம் தீர்ந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.